3 வருஷம் நீங்க நிறைய படங்கள்ல நடிச்சீங்க. ஆனா அதுல ரஜினி சாரோட படம் மிஸ் ஆச்சு உங்களுக்கு. குரு சிஷ்யன் இல்ல? ஆமா 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 ஆமா. சோ அது இன்னைக்கு வரைக்கும் அந்த வருத்தம் இருக்குல்ல? அஃப்கோர்ஸ் தந்தியிலலாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே. தந்தி ரஜினி சார் கூட நான் தான் நடிக்கிறேன் குரு சிஷ்யன் படத்துலன்னு தந்தி பேப்பர்லாம் அப்போ வந்து நம்ம எக்ஸிட் ஆகும்போது ஒரு நல்ல டேர்ம்ஸில் ஒரு ஹாப்பியாக இருக்கணும். ஐ டோன்ட் வாண்ட் டு மெஸ் அப் கல்யாணம் ஆகி ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் த மேரேஜ். அப்புறம் திரும்ப ரஜினி சாரோட ஒரு ஆர்டிஸ்ட் நடித்தா இன்னும் கொஞ்சம் நிறைய படங்கள் வந்துடும். அது முடிக்க முடியாமல் போகலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் டிலெமா. நடிக்கலாமா வேண்டாமா? எனக்கு என்னன்னா ரஜினி சார் படம் அவர் வந்து பீக்ல இருந்த டைம் இல்லையா? குரு சிஷ்யன்லாம் சான்ஸே இல்லை. இப்பவுமே பீக்ல தானே இருக்காரு. ஆமா, ரஜினி சார் படம் அவர் பெரிய ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கும்போது அவரோட படத்துல நீங்க கமிட் ஆயிருக்கீங்க. ஜென்ரலா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோயினா இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சான்ஸ் வரும்போது கல்யாணத்தை தள்ளி வச்சிடுவாங்க. நீங்க எப்படி கல்யாணமா ரஜினி சார் படமா? கல்யாணம் தான். கல்யாணம்ன்றது அந்த ஒன் டே இன்சிடென்ட் இல்லை, இட்ஸ் a லைஃப் லாங் டெசிஷன். ஃபில்மும் வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி திங். அது ஒரு இட்ஸ் அ கரியர், இட்ஸ் அ லைஃப் லாங் டெசிஷன். அது அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கணும். ப்ரொடியூசர் படம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, ஆர்டிஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, வி ஏர்ன் மணி, இட்ஸ் அ சம்மன்ஸ் ஜாப். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் இட் இஸ் அ சீரியஸ் கரியர். ஸோ நான் வந்து ஒரே ஊரில் இருந்தால் 2 கரியரும் பேலன்ஸ் பண்ணலாம். நான் யூஎஸ்லேருந்து இங்கே வர்றது அப்போல்லாம் வெரி எக்ஸ்பென்சிவ். ட்ராவல் வாஸ் அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்புறம் இங்கே வந்து டேட்ஸ் கொடுத்துட்டு திரும்ப தொடர்ச்சியாக நான் அங்கே மேரீட் லைஃப்பை கண்டினியூ பண்ணுவேன்னா இந்த லைஃப்பை கண்டினியூ பண்ணுவேன்னா அந்த ஒரு டிலெமாக்கே நமக்கு இடம் கொடுக்க வேண்டாம். நம்ம டிசைட் பண்ணது தான். அது எனக்கு கண்டிப்பாக எனக்கு கொடுப்புனே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு மனசில் ஒரு இருந்துகிட்டே இருக்குது.